சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது. இதனால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு 2025இல் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம். நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:44 கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி. ஏழரை சனியை 2.5 ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம். முதல் 2.5 வருடத்தை விரயசனி என்றும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடத்தை ஜென்மசனி என்றும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம். கடந்த ஆண்டு 2023இல் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும், கும்பராசிக்கு ஜென்மசனியும், மீனராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது. இனி வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த 2.5 வருடம் விரயசனி நடைபெற உள்ளது. மீனராசிக்கு விரயசனி முடிந்து ஜென்மசனியும், கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து பாதசனியும் நடைபெற உள்ளது. மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும். ராசிக்கு 7இல் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும். ராசிக்கு 8இல் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும். வரும் சனி பெயர்ச்சியின் போது மகரம், கடகம், விருச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள். மேச ராசிக்கு விரயச்சனியும், ரிஷப ராசிக்கு லாபச்சனியும், மிதுன ராசிக்கு கர்மச்சனியும், கடக ராசிக்கு பாக்கியச்சனியும் நடைபெறப் போகிறது. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி, கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாம் ராசிக்கு ரோகச்சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சமசனி, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, மகர ராசிக்கு சகாய சனி, கும்பராசிக்கு பாதசனி, மீனராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது. இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும், அசுபபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். நடைபெற போகும் இந்த சனி பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அடுத்த 7.5 வருடம் உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் இருக்கும். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் ஆகிறது. எனவே வரும் மார்ச் மாதம் முதல் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். யாரிடமும் பணம் வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். அவசர தேவைக்கு மட்டும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து வாங்கவும். முக்கியமாக கடன் கொடுப்பதை, ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நன்மை தரும். இந்த காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், கல்வி, பொருளாதாரம் ஆகியவற்றில் பல தடைகளை சந்திக்க நேரலாம். சில விஷயங்களில் பின்னடைவுகளையும் சந்திக்கலாம். எனவே கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த ஏழரை சனியில் திருமணம் செய்யலாம். வீடு வாகன யோகம் மட்டும் உடனே ஏற்படாது. வீடு கட்ட விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துவிட்டு பின் முடிவு செய்யுங்கள். உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். எனவே இந்த காலகட்டத்தில் வீண் விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப உறவுகளில் சரியான புரிந்துணர்வு இருக்காது. இது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதுவும் கடந்து போகும் என அமைதியாக இருப்பது நல்லது. ஒளிவு மறைவின்றி மனம் விட்டு பேசுவது பாதி பிரச்சனையை தீர்த்துவிடும். காதலில் பயணம் செய்வோர் அந்த உறவை கல்யாணத்தில் முடிக்கலாம். ஆனால் உங்கள் பேச்சில் நிதானமும் கவனமும் அவசியம். சமரச பேச்சுவார்த்தையால் காரியம் கைகூடும். கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் விரிசல் வரலாம். வாக்குவாதத்தை தவிர்த்து வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பு அளிப்பதன் மூலம் உறவில் பிணைப்பை ஏற்படுத்தலாம். அவர்களிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளை பாருங்கள். நிதி நிலையை பொறுத்தவரை பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும். பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் சேமிப்பு கரையக்கூடும். எனவே செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லது. முடிந்தவரை பணத்தை சேமிக்க முயலுங்கள். புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்து பின் ஆரம்பிக்கவும். எனவே புதிய முடிவுகளை எடுக்கும் முன் ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் இல்லை என்றாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்கும். அதிக பணிகள் இருக்கும். குறித்த காலத்திற்குள் பணிகளை
வேலைகளை முடிக்க அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலை தேடுபவர்கள் எந்த வேலை கிடைத்தாலும் அதை தற்போதைக்கு ஏற்றுக்கொள்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் சிறந்து விளங்கலாம். வெளிநாட்டில் பயில வேண்டும் என எண்ணும் மாணவர்கள் தொடர் முயற்சிகள் மூலம் வெற்றி அடையலாம். சிறப்பு பரிகாரம். நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர். அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர். பொதுவாக சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன. ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியனை வழிபட வேண்டும். சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை 3 முறை வலம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும். அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும். குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம். இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது. ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது. யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும். 7.5 சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின்கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும். அதற்காக கோபப்படக்கூடாது. பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடவும். கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்யலாம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும். ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம். சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம். வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும். தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம். இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.